பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இடத்துல மார்த்தாள் மார்த்தாள் தேவனுடைய சமூகத்தில், இயேசுடைய சமூகத்தில் அவள் காத்திருந்தவா. லாசரு மரித்ததுக்கப்புறம் அவள் மிகவும் மௌனமாக இருக்கிறா, பொறுமையாக இருக்கிறா. அவள் எமோஷனலாக அவள் எதுவுமே பேசலை. ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு மறுபடியும் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் தான் ஓடுகிறாள், கலங்கினவளாக ஓடுகிறாள். போய், ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே என்று சொல்லி அவள் மிகவும் கண் கலங்கி அவள் அழுகிறவளாக இருக்கிறாள். ஆனால் இந்த மரியாளோ அமர்ந்து இருக்கிறா, அமைதியாக இருக்கா, பொறுமையாக இருக்கா. ஏனென்றால் அவள் இயேசு கிறிஸ்து அவளுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை தான் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தாள். வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலே அவள் நிலை கொண்டவளாக இருந்தபடினால அவள் எதையுமே பதறி போய் பேசலை. ஐயோ, என்னுடைய சகோதரன் மரிச்சிட்டானேங்கிற ஒரு கவலையும் அவளுக்குள்ளே இல்லை. இயேசு வந்துட்டாரு, அவர்கிட்ட போய் அழணுங்கிற ஒரு அழுகையும் அவகிட்ட காணப்படலை. ஆனால் இந்த மார்த்தாலோ கலங்கி நிற்கிறாள். ஏன்னா அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு வரும்போது இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவள் கவனிக்கலை. ஆனால் அவள் பற்பல வேலைகளை செய்வதிலே அவள் தன்னுடைய நேரத்தை அவள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை நித்தியத்துக்குரிய வார்த்தை என்பதை அவள் விசுவாசியாமல் அவள் இந்த உலக பிரகாரமான வேலை செய்வதிலே அவள் தன்னுடைய நேரத்தையும் பொழுதையும் அவள் கழித்துட்டு இருந்ததுனால அவளுடைய வாழ்க்கையிலே தம்பி இறந்துட்டாங்கிறவன பெரிய சம்பவம், அந்த இடி அவளால் தாங்க முடியாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஆனால் மரியாளோ அவள் மிகவும் திடமுள்ளவளாக, அமைதியாக, பொறுமையாக, எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதவளாக அவள் அமைதியாக அவள் காணப்படுகிறாள். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், லாசருனுடைய கல்லறைக்கு போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். லாசருடைய கல்லறைக்கு போகிறார். கல்லை புரட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ உடனே மார்த்தா என்ன சொல்கிறான், ஐயோ, அது நாரி போயிருக்குமே, 4 நாள் ஆயிட்டு, நாரி போயிருக்குமே, ஐயோ, என்ன ஆண்டவரே நீங்கள் கல்லை புரட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லி அவள் அவிசுவாசமான வார்த்தைகளை அவள் சொல்கிறாள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ விசுவாசமாயிரு, நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல அவர், நான் உயிரோடு எழுப்ப என்னால் முடியும், தேவன் எனக்கு அப்பேற்பட்ட வல்லமை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்று சொல்லி அந்த இடத்துல அவிசுவாசமான மார்த்தாளை ஆண்டவரை அதட்டி விட்டு அவர் தேவன் தன்னுடைய விசுவாசமாக இரு என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல லாசருவை உயிரோடு எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் என்ன பண்ணினார்கள் என்றால், அவரை கொன்று போட்டார்கள், அவரை கொலை செய்தார்கள். அவர் கொலை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் இரத்தத்தால் எல்லாருக்கும் பாவம் மன்னிப்போம், மீட்போம் உண்டாக வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருந்தாலும், வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து கொலை உண்டவராகவும் ஆவியிலே மீண்டும் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார் என்று சொல்ல. ஏன் ஆண்டவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்றால், நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படும்படியாக. நம்முடைய ஆத்துமா பாவம் செய்து செத்து போய் கிடக்கிறது. செத்து போன நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்கும்படியாக, நாம் உயிரடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே அவர் நமக்காக உயிர் தெழுந்து, ஹல்லேலூயா, நம்மை மீட்கும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி. எங்கே ஆவியானவர் உண்டோ அந்த ஆவியானவர் ஆண்டவர் உயிர்ப்பித்து பாவ சரீரத்தை, சாவுக்குரியதான நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த சாவுக்குரிய இந்த சரீரத்தில் அநேக பாவங்களையும் அநேக காரியங்களையும் அக்கிரமங்களையும்
ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களையும் வேத வசனத்துக்கு முரண்பாடான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை நாம் அப்படியே விட்டு விடாதபடி நாம் எப்படி ஆகிலும் நம்முடைய பாவ சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவர் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சில வேளைகளில் கர்த்தருக்கு பிரியமற்றதான காரியங்களை நாம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், நீ செய்கிறது தவறு, நீ பண்ணுகிற தவறு என்று சொல்லி மீண்டுமாக நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கும்படியாக, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட அவர் போராடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் இவ்வாறு பாடுகிறார், உயிர்ப்பித்தே உயர்த்தினார் அவருடைய உடன் சுதந்திரராக இருக்க. அப்போது ஆண்டவர் நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார் என்றால், ஆண்டவருடைய சுதந்திரமான பிள்ளைகளாக இருக்க, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஸோ அதனால் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து கர்த்தர் மீட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.